Hi guys, welcome to my channel. நான் சுப்ரியா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் கேர் டிப்புன்னு கூட வந்து சொல்லலாம். ஹேர் க்ரோத்துக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ ஒரு DIY ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டர் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு ரெசிபின்னு கூட வந்து சொல்லிக்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறையா ஹேர் வந்து லாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல்ப் இந்த பால்னஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கெல்லாம் வந்து ஹேர் வந்து வளராமல் ரூட்லேருந்தே வந்து ஹேர் வந்து ஃபுல்லாக ஃபால் ஆகுறது, லாஸ் ஆகுறது, ஸோ பிரேக் அவுட்ஸ் இஷ்யூ இது போலலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இச்சி ஸ்கேல்ப்பு, ட்ரை ஸ்கேல்ப்பாலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபோர்டபுளான ஒரு பிளான் தான். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த லீவ்ஸில் வந்து கிளினிக்கலாக வந்து ப்ரூவனும் வந்து பண்ணியிருக்கிறாங்க, ரிசர்ச்லேயும் வந்து டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு லீஃபை வந்து நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸோ ஹேர் க்ரோத் ஆகிறத வந்து விசிபிளாக வந்து பார்த்துருக்காங்க. அதாவது ரிசர்ச் நிறைய வந்து ப்ரூவனும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீஃப் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது ரொம்பவே அஃபோர்டபுள் தான். என்ன லீஃப்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்மெரி லீஃப் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் அந்த ரோஸ்மெரியில் வந்து நிறைய குட் திங்ஸ் வந்து இருக்குது. எஸ்பெஷலாக வந்து நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு இந்த ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்குலாம் நிறைய விஷயம் வந்து இருக்குது அதில். ஸோ அந்த ரோஸ்மெரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அதில் ஃப்ளவனாய்டு அப்படின்னு ஒரு கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃப்ளவனாய்டு இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ நம்ம வந்து அதுக்கு ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அது மூலமாக வந்து ஹேரை வந்து இது குட்டி குட்டியான பேபி ஹேர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஸோ இது வந்து ரிசர்ச்சில் வந்து ப்ரூவன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப்புக்கு வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஸ்கேல்ப்பில் வந்து இச்சியாக இருக்கும் இல்லையா, சில பேருக்கு ஃப்ளேக்கியாக வர்றது. ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து சார்ட் அவுட் பண்ணுது. அதாவது உங்கள் ஸ்கேல்ப்பில் ஹேரில் ஏதாவது இங்கே இருக்கக்கூடிய என்ன இஷ்யூவாக இருந்தாலும் இந்த ரோஸ்மெரிக்கு வந்து அந்த பவர் வந்து இருக்குது. அது வந்து அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான அந்த அளவுக்கு அது வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து ஷைனிங்காக வந்து மாற்றுறதுக்கு, ஹேருக்கு டோட்டலாகவே அது ஹேருக்கு நீங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குது. எஸ்பெஷலாக வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ட்ரிபிள் மடங்கு வந்து அது ப்ரொமோட் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் வந்து ரிசர்ச்லாம் வந்து ப்ரூவன் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஃப்ளவனாய்ட்லாம் இருக்கிறதுனால. ஓகேங்களா. அதுவும் எஸ்பெஷலாக அந்த ரோஸ்மெரி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணால் பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ட்ரையாக இருக்கும் இல்லையா, ட்ரை லீவ்ஸை வந்து நம்ம வந்து ஹேர் ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ணி இன்ஃப்யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலமாகவும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் இப்போது நம்ம வாட்டரில் வந்து அதை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வர்றது மூலமாகவும் அதோட ஃபுல் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வரும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸை தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து அதோட எஃபெக்டை வந்து நம்மளால் அதோட எஃபெக்டை வந்து ஃபுல்லாக நம்மளால் வந்து ரீட்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைனா எல்லாம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கும். நீங்கள் அங்கே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து 100 ml ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 5 கிராம்லேருந்து 10 கிராம் வந்து அந்த லீஃபை வந்து நீங்கள் போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணணும். சரி, இப்போ வாங்க அதை வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். கைஸ், நான் வாட்டரை வந்து இப்போ கொஞ்சம் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். 100 ml வாட்டர் வந்து இந்த பவுலில் வந்து நான் மெஷர் பண்ணி ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்து ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸ். இது வந்து நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கும். அப்படிலாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. இதோட அரோமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது ரொம்பவே அஃபோர்டபுள் தான். 100 rupeesக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் அதை பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த தண்ணியில் வந்து நான் இதை சேர்த்துக்கிறேன். ஒரு 6 கிராம் பக்கம் வந்து மெஷர் பண்ணி 6 to 7 கிராம் கிட்டே இருக்கும். அதாவது 10 கிராம் வச்சுக்கோங்க அது போல். ஸோ அதை மெஷர் பண்ணி நான் இது கூட வந்து சேர்த்துட்டு பாயில் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எடுத்தோடனே அதோட எக்ஸ்ட்ராக்ட் கலர்லாம் வந்து சேஞ்சே ஆகாது. ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ் பக்கம் வந்து எனக்கு டைம் வந்து எடுத்தது. அதுக்கப்புறம் தான் அதோட ரோஸ்மேரியோட ஃபுல் எக்ஸ்ட்ராக்டும் நம்மளுக்கு இந்த வாட்டரில் வந்து கிடச்சிட்டு வாட்டரோட கலர் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ 5லேருந்து 10 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அவ்வளோதான் கைஸ். நான் இப்போது அதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ளேஸில் வந்து கூல் டவுன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போடும்போது இருந்த கலருக்கும் இப்போயும் நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது நல்லா கொஞ்சம் செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரே பாட்டிலை வந்து நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணி இதை வந்து அதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கைஸ், இந்த ரோஸ்மேரியோட அரோமா வந்து வீடு ஃபுல்லாமே இருந்தது. சப்போஸ் இந்த தலைவலிக்கும் இல்லையா சில பேருக்கு, இந்த பெர்ஃப்யூமு ஃப்ரேக்ரன்ஸ்லாம் ரொம்ப அரோமா அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெட்டேக்கை வந்து கொண்டு வந்துடும். ஸோ நான் என்னோடய ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து இதை வந்து நான் போர் பண்ணிக்கிறேன். போர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த லீவ்ஸை மட்டும் இதில் வந்து நான் இன்ஃப்யூஸ் ஆக விடுற மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக நம்மளோட ரோஸ்மேரி ஏர் ஸ்ப்ரே வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், ஏர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் செட்டில் டவுன் ஆன பின்னாடி ஏர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் டேலே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சைனஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இது கொஞ்சம் வந்து ஹெட்டேக் இஷ்யூ வந்து கொண்டு வர மாதிரி இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த ஏர் ஸ்ப்ரே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌனிஷ் கலரில் தான் இருக்குது, ப்ரௌனிஷ் கோல்டன். ஆனால் இதோட அரோமா இருக்கு இல்லையா, ஸோ ரொம்ப ஹெவியாக வந்து இருக்குது. அந்த ரோஸ்மேரியோட அரோமா யூஸ் பண்ணும்போது ஹெட்டேக் வரத்துக்கு சான்சஸ் வந்து இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க, இதை எப்படி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து இதை நீங்கள் எப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம்னா, இப்போ ஏர் வாஷ்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ஏர் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்கேல்ப்லாம் இருக்கு இல்லையா, ஸ்கேல்பில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பால்னஸ் பிரச்சனை இருக்குது, சொட்டை தலையாக இருக்குது, முடியில்லாத இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க. ஜஸ்ட்டு இங்கெல்லாம் அப்படியே வந்து ஸ்ப்ரிங்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இங்கே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேயராக எடுத்து ஸ்ப்ரே வந்து பண்ணுங்கள். ஸோ இது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம சேலஞ்ச் வீடியோ மாதிரி வேணால் போடலாமா? ஒரு யூஸ் பண்ணி ஒரு 4 days இல்லை ஒரு 1 week வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சேலஞ்ச் வீடியோ போடலான்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ரிசல்ட் கண்டிப்பாக வந்து விசிபிளான ரிசல்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், கண்டிப்பாக. ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தென் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். பை பாய்.